Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். கிஷோர் அதிமுகவுக்காக விஜயை இணைப்பதற்காக நடக்கின்ற பேச்சுவார்த்தை. புது தகவலை சொல்றீங்க. விஜய்க்கான வியூகம் தான் வகுப்பு போயிருக்காங்க. இந்த உத்தி வகுப்பாளர்கள் தேர்தலிலே வெற்றியை கொண்டு வந்து விடுவார்கள் என்று சொன்னால் கிஷோர் பீகாரிலே வெற்றி பெற்றுவில்லை. கிஷோர் முகத்துக்கு வெற்றி கிடைக்காது. ஆனா விஜய் முகத்துக்கு, மோடி முகத்துக்கு, ஜெகன்மோகன் ரெட்டிக்கு விஜய் பெரிய கட்சியாக வர வேண்டும் என்றால் அஜான ஆரோக்கியசாமி முடியாது. ஆதனரிச்சினுடன் பணம் இருக்கும், அதை வாங்கி வைத்துக் கொள்கின்ற கட்சிக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஒரே ஒரு தரம் வெளியே பறந்து வரல என்று அது போதுமானதில்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் வந்ததற்கு எதிர் விளைவு ஏற்படுகிறதா என்றால் ஏற்படுகிறது. உடனே ஸ்டாலின் அஞ்சுகிறார். இதெல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லி தானே விஜய் போயிருப்பார். அதே மாதிரி நீங்கள் வேங்கை வயலுக்கு போங்க. திருமாவளவனை போல சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஒரு நாள் ஜட்ஜி விசாரணை வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். இல்லை, விஜய் அறிக்கை கொடுத்துட்டு நிப்பாட்டார். அதுக்கப்புறம் எதுவுமே போகிற மாதிரி தெரியல. அதைத்தானே சொல்லுகிறேன் நான். நிப்பாட்டக்கூடாது, நிப்பாட்டுவது கட்சி இல்லை. இந்த வெறும் கிஷோரெல்லாம் சொல்லி வாக்கு வராது. நீ களத்திற்கு போனால்தான் வாக்கு வரும். இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் இயல்பாகவே ஒரு கட்சியிலேருந்தே வரணும்னு நினைக்கிறீங்க. இந்த பாருங்க, இவன் என்ன பண்ணுவான்னா, மேனி நோகாமல் உனக்கு ஓட்டு பெறுவதற்கு வழி சொல்கிறேன் என்று சொல்வான். அப்படி மேனி நோகாமல் பெற முடியாது. ஆட்சி வரட்டும், தானாக வரும். அதற்கெல்லாம் வழிமுறைகள் உத்தியெல்லாம் கிடையாது. இதெல்லாம் கிஷோர் குமாரால் வர வைக்க முடியும் என்றால் கிஷோர் குமார் ஒரு வலிமையான தலைவனாக பீகாரிலே உருவாகியிருக்க வேண்டும். ஆனால் பிரசாந்த் கிஷோர் நீங்கள் சொன்ன மாதிரி பிரதமர் மோடி அவர்களை வளர்ச்சி நாயகன் முன்னிறுத்தி, குஜராத் மாடல் முன்னிறுத்தி, அதாவது கார்ப்பரேட் நிறுவனங்களைப் போல அரசியல் கட்சிகளை ஆக்குவது நல்லதில்லை. நம்ம வி ஆர் ஹியர் டு சர்வ் தி பீப்புள். சரியாக இருந்து நாம் ஆட்சிக்கு போய் அந்த தூய ஆட்சியை வழங்க முடியும் என்றால் நாம் ஆட்சியை பெறும். அதுக்கு தயாராக இருக்கின்றவர் மட்டும் என் பின்னால் வா. கொள்கையில் பிடிப்புள்ள மனிதர்கள் வேண்டும். நெஞ்சில் வேகம் உள்ளவன், வேக்காடு உள்ளவன் என்னோடு வா என்று சொன்னால் புதிய குரலாக இருக்கிறது. somebody is calling us. It is a new voice. It is a new thought. இதெல்லாம் பிரசாந்த் கிஷோரால் பண்ண முடியாதுன்றீங்க? அதெல்லாம் பண்ண முடியாது. அவர் காசு வாங்கி கொண்டு அவர் என்ன செய்வார்? நான் சொல்லுகிறேன், எம்ஜிஆரை உருவாக்குவதற்கு கல்யாண சுந்தரம் மாதிரி அறிவுடையவர் வேண்டும். அண்ணாவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு ராஜாஜி மாதிரி உத்தி வகுப்பாளர் வேண்டும். பழக்கற்பையா அவர்களுக்கும் விஜய் தரப்புலேருந்து அழைப்பு வந்ததா ஒரு தகவல் சமூக இதை விடாமல் அந்த காலத்திலிருந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். என்னை அவர் அழைத்ததே இல்லை, நான் அவருக்கு தேவையும் இல்லை. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழக்கருப்பையா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். ஐயா வணக்கம். ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா வரிசையில் இப்போது பிரசாந்த் கிஷோரும் அதில் இணைஞ்சிருக்காரு. சிறப்பு ஆலோசனைகளை சொல்கிறதுக்காக அவரை இன்வைட் பண்ணதாக சொல்கிறாங்க. இன்றைக்கும் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் அந்த ஆலோசனை தொடர்ந்துகிட்டே இருக்குது. இல்லை, இவர் அதிமுகவினுடைய உத்தி வகுப்பாளர் இல்லையா நம்ம கிஷோர்? அது தகவல் அப்படி வந்தது. அப்படிதான் வந்தது, அப்படிதான் இருக்கும் என்று நினைக்கிறேன். 2 பேரும் ஆதவ் அர்ஜுனா கூட அதிமுகவுக்கு போக போகிறாரு கூட தான் தகவல் வந்தது நமக்கு. நான் நினைக்கின்றேன் கிஷோர் அதிமுகவுக்காக விஜயை இணைப்பதற்காக நடக்கின்ற பேச்சுவார்த்தை. புது தகவலை சொல்றீங்க. விஜய்க்கான வியூகம் தான் வகுப்பு போயிருக்காரு. இல்லை, விஜய் என்ன செய்வார் என்பதையும் சொல்வார்கள். ஆனால் அவர் அதிமுகவுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். தொகையெல்லாம் பேசப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். ஆனால் எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்பதை வியூக வகுப்பாளர் என்று சொல்கிறார்கள். நான் வியூகம் என்பது வட சொல், அதனால் உத்தி வகுப்பாளர் என்று நான் சொல்லுகிறேன். அந்த உத்தி வகுப்பாளர்கள் தேர்தலிலே வெற்றியை கொண்டு வந்து விடுவார்கள் என்று சொன்னால் கிஷோர் பீகாரிலே வெற்றி பெற்று வேண்டும். கிஷோர் தலையை தூக்க முடியவில்லையே. அங்கே உள்ள நம்ம நரேஷ்குமாரிடம் தலையை தூக்க முடியவில்லையே. அதெல்லாம் ஏதாவது இருந்தால் அதை தாளித்து கொட்டினால் நன்றாக இருக்கும், கடுகு சேர்த்தால் நன்றாக இருக்கும், முந்திரி பருப்பு சேர்த்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்ல முடியுமே தவிர, ஒன்றுமே இல்லாத கிஷோர் போன்றவர்கள் அடிப்படையிலிருந்து துவங்குகின்ற போது அவர்களுடைய உத்தி வகுப்புகளெல்லாம் அவர்களுக்கு வெற்றியை தருவதில்லை. கிஷோர் முகத்துக்கு வெற்றி கிடைக்காது. ஆனால் விஜய் முகத்துக்கு, மோடி முகத்துக்கு, ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஏதாவது சமைத்து வைக்கப்பட்டிருந்தால் இந்த கடுகை சேர் இதை சேர் என்று சுவையை கூட்டலாமே தவிர வெறுமனே செய்ய முடியாது. ஆனால் இவர்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு வாங்கினால் போதும் என்று கிஷோர் சொன்னார் என்று சொல்லுகிறார்கள். ஒரு ஓட்டை உன்னால், ஒரு வாக்கை உன்னால் திருப்ப முடியும் என்றால் ஒரு குடும்பத்தையே திருப்பி விடலாம்.
அதுதான் உத்தியாக கூட இருக்கலாம். இல்லை அது இல்லை அவர்கள் அதுக்கு ஒரு குடும்பத்தை திருப்பு என்று சொல்ல வேண்டியதானே. அப்படின்னா மொத்தத்தையும் திருப்பு என்று பொருள். ஓகே, மொத்தத்தையும் திருப்புவதற்கு உண்மையான சர்வீஸ் ஓரியன்டாக அரசியல் இருக்க வேண்டுமே தவிர, எம்ஜிஆர் ஏற்கனவே பெரும் செல்வாக்கு பெற்றவராக இருந்தார். அவருக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தவர் கல்யாண சுந்தரம், சிபிஐ கல்யாண சுந்தரம், உத்தி வகுப்பாளர். இப்படி செய்வோம் அப்படி செய்வோம், கவர்னரிடம் ஊர்வலம் போவோம், மக்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்துவோம், கருணாநிதியை கீழ்நிலைக்கு கொண்டு போவோம், அடிவாரத்திற்கு கொண்டு போவோம் என்றெல்லாம் வகுத்து சொன்னவர் கல்யாண சுந்தரம். அந்த மாதிரியான இன்னொரு அரசியல் தலைமை யோசனைகள் சொல்லுகின்ற போது உண்மையாகவே அரசியலில் செயல்படுமாறு யோசனை சொல்வார்கள். இவர்கள் எப்படி யோசனை சொல்வார்கள் என்றால், இந்த லக்ஸு சோப்புக்கு வைஜெயந்தி மாலாவின் அழகு சாதன சோப் என்று ஒரு முழக்கம் கொடுப்பார்களே, அதாவது வைஜெயந்தி மாலா இவ்வளோ அழகாக இருப்பதுக்கு இந்த சோப்பு தான் காரணமா, அப்படின்னு நம்மவும் போட்டுக்குவோம் அப்படின்னு நினைப்பேன். இந்த மாதிரியானது தான். யார் அந்த சார், ஸ்டாலின் வர போகிறார், விடியல் தர போகிறார் என்று இந்த மாதிரி ஒன்று ரெண்டு. அது எது உத்தி என்றால், இந்த நாட்டில் காங்கிரஸை யாரும் வெல்ல முடியவில்லை. 30 ஆண்டுகளாக ஆளுகிறார்கள். ராஜாஜிக்கு புரிகிறது எப்படி ஏன் வெல்ல முடியவில்லை. 30-35 விழுக்காடு வாக்குக்கு மேல் காங்கிரஸ் பெறுவதில்லை. ஆனால் அவர் ஆட்சியில் இருக்கிறார்கள், சிந்திக்கிறார். நாட்டிலே எவனும் சிந்திக்கவில்லை. ராஜாஜி ஒருவனுக்கு தான் இது போன்ற ஆழமான சிந்தனைகள் வரும். அவர் 65% வாக்குகள் சிதறடிக்கப்படுகின்றன பல்வேறு மனிதர்களால். இவர்கள் முழுவதும் ஒன்று கூடினால் 35 வாக்கு பெறுகின்ற காங்கிரஸை வெல்ல முடியும் என்று கூட்டணி அரசியலை முதலாக சிந்தித்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்தியாவுக்கும் சொன்னவர் ராஜாஜி தான். அதனாலே அவர் ஓட்ஸ் ஆர் ஸ்பிளிட். இதை சிந்திப்பதற்கு ஒரு அறிவு வேண்டும். அவர் வைத்த உத்தி, வாக்குகள் சிதறடிக்கப்படாவிட்டால் நாம் வெற்றி பெற முடியும். 62 முதல் ராஜாஜி சேர்ந்து பார்க்கிறார். 67 நேர் எதிரான கட்சிகள் சிபிஎம், ராஜாஜி ஒன்று கொண்டு வர்சஸ், அப்புறம் முஸ்லீம் லீக் அவர்களுக்கு நேர் எதிரானவர்கள். இப்படி 16 பேர் ஒரு கழுதையின் மீது ஏற்றி வைக்கப்பட்டார்கள். அண்ணாவும் அதில் உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது அஞ்சாமல் ராஜாஜி பிராமணர்களுக்கு சொன்னார், பூணூலை பிடித்து கொண்டு உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என்று. வாழ்க்கையிலே ஓட்டு போட மாட்டான் திமுகவுக்கு. முன்னாலும் போட்டதில்லை, பின்னாலும் போட்டதில்லை, இந்த ஒரு தரம் போட்டான். அதனாலே ராஜாஜி மீது பல்வேறு பகையாகிவிட்டார்கள். இந்த கட்சியை கொண்டு வந்து, இந்த அழுக்கை கொண்டு வந்து அரியணையில் உட்கார வைத்து விட்டாரே என்று சொல்லி அவர் அன்றைக்கு நினைத்ததற்கு காரணம், டெமோக்ரஸி என்பது ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டி ஷுட் ரூல் த கண்ட்ரி, இல்லை என்றால் அது நல்லதில்லை என்கின்ற அடிப்படை கொண்டு வந்து வைத்தார். 3 மாதத்தில் கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் சான்று பகன்றார். மை ஹனிமூன் வித் அண்ணாதுரை இஸ் ஓவர் என்று சொல்லி ஒரு வழியை வந்து விமர்சனம் செய்ய ஆரம்பித்தார். அந்த அறிவு சிபிஎம்முக்கு இல்லை, சிபிஐக்கு இல்லை, திருமாவளவனுக்கு. எல்லாரும் 10 ஆண்டுகளாக திமுகவினுடைய எல்லா தீமைகளையும் சுவீகரித்துக் கொள்கிறார்கள். எல்லா தீமைக்கும் அமைதியாக இருக்கிறார்கள். தே ஆர் சைலண்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ். தே ஆர் நாட் அட் ஆல் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ். தே நெவர் கிரிட்டிசைஸ் த ரூலிங் பார்ட்டி. எங்கே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தானே சார் இருக்காங்க? ஏன் பண்ணவே இல்லை. ஸோ இப்படி இருக்கிற இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு தான் பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்திருக்காங்களோ? இல்லை, பிரசாந்த் கிஷோர் வந்திருக்கிறார். இதை எதிர்த்து அவர் செய்வதில்லை. அவர் ஹி இஸ் நாட் எ பொலிட்டிக்கல் திங்கர். அவர் வந்து சோப்புக்கு ஒரு விளம்பர மூலம் தான் கொடுப்பார். இல்லை, இந்த அலையன்ஸை வச்சு தான் பிரசாந்த் கிஷோர் திமுக பண்ணாரு. அதெல்லாம் இல்லை. திமுக பெரிய வலிமையான கேடர் பேஸ்டு பார்ட்டியாக இருந்தது ஒரு கட்டம். அதே சமயத்தில் அதில் ஏராளமான பணமும் இருந்தது. சில முழக்கங்கள் தேவைப்பட்டன. ஸ்டாலின் வரப்போகிறார், விடியல் தரப்போகிறார் என்றெல்லாம் சொன்னார்கள். அவரை கிராமமாக கொண்டு போய் ஒரு கடத்தெருவில் 10 பேரிடம் நடக்க வைத்து, அவர் இஸ் அ மாஸ் மேன் அப்படி என்று சாதாரண சிம்பிள் மேன், அது மக்கள்கிட்ட எடுபட்டுச்சு. இதெல்லாம் ஒரு தந்திரங்கள். நான் சொல்லுகிறேன், வெறும் தந்திரங்கள் வெற்றி பெறாது. உண்மையாகவே ஒரு செயல்திறன் உங்களுக்கு இருந்து, எதுக்காக செயல்படுகிறோம் என்ற நிலை இருந்து, அப்புறம் அதில் உங்களுக்கு ஒரு படை இருக்க வேண்டும். அந்த படையில் எதை முன்னால் நிறுத்துவது, எதை பின்னால் வந்து தாக்க சொல்வது என்பதெல்லாம் படை இருந்து போர் தந்திரம். அது போர் தந்திரம். படை தலைவர்களை அடையாளம் காட்டணும். இவர் அரசியலே இவர் தான் சொல்லுகிறார். அது எடுபடாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், விஜய் பெரிய கட்சியாக வர வேண்டும் என்றால் இந்த மூல முழக்கங்களை எல்லாம், இந்த ஜான் ஆரோக்கியசாமி பாதி 1 வருஷத்தை முடித்து விட்டான். இருந்தால் அவன் யோசனை சொல்லி என்ன யோசனை சொன்னானோ 1 ஆண்டு முடிந்து விட்டது. இன்னமும்
ஒரு வலுவாக இல்லை, ஒரு கொள்கை பூர்வமாக இல்லை, ஒரு அப்படி என்று விஜய் கட்சிக்கு ஒரு வலிமை சேர மாட்டேங்குது. ஐயநாதனும் அந்த விமர்சனத்தை தான் வைக்கிறாரு. ஐயநாதன் செய்தது பெரிய தப்பு. நம்பிக்கையோடு ஒரு மனிதன் பேசியதை வெளியே சொன்னது என்பது ரொம்ப அசிங்கமான செயல். அப்புறம் எப்படி ஒரு மனிதன் நம்பி சொல்வது? அறையில் சொல்லுகின்ற ஒன்றை இதை வெளியே சொல்வது என்றால் எவ்வளவு நம்பிக்கையோடு அவர்களிடம் பேசியிருப்பார் சொந்த அரசியலை. அதை இவர் சொன்னது சரியில்லை. அது போகட்டும், அது முக்கியமில்லை. இவரை போல் பல மனிதர்கள் இல்லை, அதில் பேசின விஷயங்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு தரத்தோடு முடிந்தது. அப்புறம் வேற யாரும் இனிமேல் வாழ்நாள் முழுவதும் ஐயநாதனிடம் ஒருவனும் எந்த உண்மையும் ஒழிக்காமல் சொல்ல மாட்டான். எத்தனையோ ரகசியங்கள் வாழ்க்கையில் இருக்கும், அரசியலில் ரொம்ப இருக்கும். எல்லாவற்றையும் உரிய காலம் அல்லாத காலத்தில் வெளிப்படுத்த முடியாது. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், உன்னுடைய கட்சியை வளர்க்க வேண்டுமென்றால் இது ஜான் ஆரோக்கியசாமி முடியாது. ஆதனரட்சனிடம் பணம் இருக்கும், அதை வாங்கி வைத்துக்கொள். இந்த கட்சிக்கு மாற்றின இருக்க பணத்தை எல்லாம் அவர் ஒரு தமிழ்நாட்டு அரசியலில் கால் கொள்வதற்கு மருமகன் மூலமாக பெரும் பணத்தை வைத்து ஒரு கட்சியை உருவாக்கி ஆட்சியை உருவாக்க முடியும் என்றால் அதுதானே. அவர் இல்லைன்னா அவர் அந்த அமெரிக்கர் பேர் என்ன, நம்ம ட்ரம்பை உருவாக்குவதற்கு முயன்றாரே பெரிய கார் மேக்கர் எலான் மஸ்க். எனக்கு இந்த அவருடைய பேரெல்லாம் படிச்சென்று வராது. எலான் மஸ்க் இப்பொழுது ட்ரம்ப் உருவாவதற்கு அவர் பெரிய காரணமாக. ட்ரம்ப் அதிபர் சீட்டுக்கு வந்துட்டாரே, தேர்தலில் வெற்றி தானே முக்கியம். இல்லை, அது அவருடைய பணம் ஒரு துணையாக இருந்தது. அமெரிக்க அரசியல் வேறு. இப்பொழுது அவர் ஜெர்மனி, பிரான்ஸ் எல்லாவற்றிலிருந்தும் அவர் விரட்டி கொண்டிருக்கிறார்கள். உனக்கென்ன இங்கே வேலை? எங்களுடைய நாட்டை பற்றி எங்களுடைய ஒரு பிரதம மந்திரி முட்டாள் என்று சொல்லிவிட்டார்கள். அவர் இந்த காரையை வாங்காதே, இவருடைய தொழிலையே இங்கிருந்து அப்புறப்படுத்து என்று இதெல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் பெரிய ஸ்ட்ராட்டஜி என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இதெல்லாம் கார்ப்பரேட்டினுடைய அதிகாரம், ஆதிக்கம். அது போகட்டும். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், விஜய் இந்த கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால் ஓராண்டு நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஒரே ஒரு தினம் வெளியே பரந்தூரில் நின்றீர்கள். அது போதுமானதில்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் வந்ததற்கு எதிர் விளைவு ஏற்படுகிறதா என்றால் ஏற்படுகிறது. உடனே ஸ்டாலின் அஞ்சுகிறார். அவருக்கு உண்மையிலே ஒரு நோக்கம் இருக்கிறது. அதாவது பரந்தூர் விமான நிலையத்தில் ஓடுதளங்கள் வந்தால்தான் G2 சொத்துக்களெல்லாம் இருக்கும். சுற்றி வாங்கி வைத்திருக்கிறார்கள் முன்னாலேயே. இங்கே விமான நிலையத்தை நாம் தான் கொண்டு வரப்போகிறோம். 1க்கு 100 சொத்துக்கள் விலை ஏறும். அந்த சொத்துக்களை எல்லாம் முன்னாடியே வாங்கி வைத்து கொண்டு தான் இந்த அறிவிப்பு வரும். இதுதான் அவருக்கு சொந்த நன்மை ஒன்று இருக்கிறதாக விஜய் சொன்னார். அந்த சொந்த நன்மை இதுதான். இன்னொரு இடத்துக்கு விமான நிலையத்தை சாமானியமாக மாற்ற மாட்டார்கள். பெரும் இரத்த சிந்தல் இல்லாமல் மாற்ற மாட்டார்கள். இதெல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லி தானே விஜய் போயிருப்பார். ஸோ அதுக்கு பயன்படுது இல்லை. ஸ்ட்ராட்டஜி இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு இயல்பான உணர்வு. மக்களுக்கு பாதிப்பு வருகின்ற போது கேட்பதற்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்ல வேண்டுமா? ஸ்ட்ராட்டஜிஸ்ட் போருக்கு உத்திமுறை சொல்வான். இந்த படையை முன்னால் வை, அந்த படையை பின்னால் தாக்கு, நீ பின்வாங்குவது போல் நடி, அவன் முன்னேறி அந்த கிழக்கில் விழுந்து விடுவான், பின்பக்கமாக திரட்டி அடி என்றெல்லாம் இந்த போர் தந்திரங்கள் இருக்கின்றன. என்ன, அது வேறு. ஆனால் இது உண்மையான தொண்டின் மூலம்தான் ஒரு கட்சியை நீங்கள் வலிமையாக வளர்க்க முடியும். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், என்னையும் யோசித்து பார்க்க தெரிந்தால் பாருங்கள். நீங்கள் பரந்தூருக்கு இடையறாமல் போங்கள். நீங்கள் போனீர்கள் என்றவுடன் ஸ்டாலின் கொஞ்சம் பயப்படுகிறார். அவர் சீக்கிரமாக அந்த நிலங்களுக்கு பணத்தை கொடுத்து விடு என்று சொல்கிறார். பணத்திற்கு ஆசைப்பட்டவன் பாதி பேர் அந்த நிலத்திற்குரிய பணத்தை வாங்கிவிட்டால் பிறகு விமான நிலையம் ஊன்றி விடும் என்று நினைக்கிறார். இது எதிர்ச்செயல். நீ பண்ணிய செயலுக்கு எதிர்ச்செயல். ஆனால் இது வெற்றி பெற வேண்டும். ஸ்டாலினை பயப்பட வைப்பதன் மூலம் அவர் உன்னுடைய கருத்துக்கு வரவில்லை. அவர் தனக்கு சாதகமாக என்ன செய்து கொண்டால் கெட்டிக்காரத்தனமோ, இதுதான் ஸ்ட்ராட்டஜி. வேகமாக பணத்தை கொடுத்து விடுவோம், பாதி பேர் வாங்கி விடுவான், பிறகு மீதி பேரையும் வளைத்து விடலாம் என்று அவர் நினைக்கிறார். இதுதான் உத்தி. நான் சொல்லுகிறேன், நீ மறுபடியும் போ, மக்களிடம் பேசு, எந்த காரணம் கொண்டும் ஒரு பொது கொள்கையை உருவாக்கு. பரந்தூரில் விமான நிலையம் வர வேண்டாம் என்பதல்ல நம்முடைய கொள்கை. எந்த நஞ்ச நிலங்களையும் அழித்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. டங்ஸ்டனில் செய்யவில்லை. அதே போல் சேலத்தில் வயல்களையெல்லாம் எடுத்து 8 வழிச்சாலை போடப்பட வேண்டாம் என்பதற்காக எடுத்து விட்டோம். தஞ்சாவூரின் டெல்டா பிரதேசத்தில் எந்த தொழிற்சாலையும் வரக்கூடாது என்று சொல்லிவிட்டோம். அதே அடிப்படையில் இதை செய்ய வேண்டும். இதை செய்து இந்த அரசாங்கம் ஒரு முட்டாள்தனமாக காரியம் செய்கிறது. செய்யாரில் நஞ்ச நிலத்தை வளைத்து தொழிற்பேட்டை கட்டினார்கள். அப்பொழுது நம்முடைய ஏவாவேலு சொன்னார், வானத்திலா கட்ட முடியும் தொழிற்பேட்டை என்று கேட்டார். அறிவில்லாமல் கேட்பார். புறம்போக்கில் கட்டு, கரட்டு நிலத்தில் கட்டு, எங்கேயா இதற்கு பொருள் இதுவா? வானத்திலா நஞ்ச நிலத்தை தவிர வேறு கட்டுவதற்கு இடம் இல்லையா? அதான் பொருள். அது மாதிரி நான் சொல்கிறேன்,
எந்த ஒரு கட்டத்திலும் 80 ஏரிகளை உருவாக்குவதும் 1000 ஆண்டுகளாக ஒரு வறண்டு கிடந்த நிலத்தை நஞ்சை நிலமாக எப்படி ஆக்கினார்கள் என்றால் பழைய மன்னவர்கள் ஏராளமான ஏரிகளை தோண்டி ஆக்கினார்கள். 80 ஏரிகள் அழியும், நஞ்சை நிலம் அழியும், நமக்கு உற்பத்தி போதுமானதாக இல்லை. இதுதான் உங்களுடைய கொள்கையாக இருக்குது. திரும்ப திரும்ப போய் பேசுங்கள். தமிழ்நாடு உணவில் தன்னிறைவு அடையவில்லை. அதற்கு அரிசி ஆந்திராவிலிருந்து வருகிறது, கர்நாடகத்திலிருந்து வருகிறது. 3/4 தான் நம்முடைய தேவையை நாம் நிறைவு செய்ய முடிகிறது. ஆகவே இருக்கிற நஞ்சை நிலத்தை கட்ட 5000 ஏக்கர் தரிசு நிலம் உன்னிடம் இருக்கிறதாம், அங்கே போய் கட்டு. ஸோ இதெல்லாம் தான் ஸ்ட்ராட்டஜி சொல்லணும். திரும்ப 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 செய்யுங்கள். அந்த போராட்டம் வெல்லுகின்ற வரையிலும் செய்யுங்கள். அப்புறம் போராட்டத்துக்கு பெருவாரியான மக்களை கூட்டிக் கொண்டு சிறைக்கு போவதற்கு தயாராக இருங்கள். இவ்வளவு பெரிய சிறைச்சாலை அவர்கள் எங்கே வைத்திருக்கிறார்கள் உங்களை அடைப்பது? பட் இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கொள்கை சார்ந்த விஷயங்கள். அதன் மூலம்தான் கட்சி வளரும். அதன் மூலம்தான் உங்களுடைய நேர்மை தெரிய வரும். அரசியல் நேர்மை உங்களுக்கு தெரிய வருவது உண்மையாகவே மக்களுக்கு போராடுகிறீர்கள் என்கின்ற போதுதான் தெரிய வரும். அதே மாதிரி நீங்கள் வேங்கை வயலுக்கு போங்கள். நம்முடைய திருமாவளவனை போல சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஒரு நாள் ஜட்ஜி விசாரணை வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். இல்லை, விஜய் அறிக்கை கொடுத்துட்டு நிப்பாட்டார், அதுக்கப்புறம் எதுவுமே போகிற மாதிரி தெரியல. அதைத்தானே சொல்லுகிறேன் நான். நிப்பாட்டக்கூடாது, நிப்பாட்டுவது கட்சி இல்லை. இந்த வெறும் கிஷோரெல்லாம் சொல்லி வாக்கு வராது. நீ களத்திற்கு போனால்தான் வாக்கு வரும். நீ யூஆர் ஏ ஹானஸ்ட் மேன், யூஆர் அன் ஹானஸ்ட் மேன், ஸ்ட்ரைட் மேன் என்று தெரிந்தால் பிற மக்களும் சேர்ந்து உனக்கு வாக்களிப்பார்கள். ஒரு இடத்திலே போராடு, தமிழ்நாடு முழுவதும் போராட வேண்டாம். வேங்கவேலுக்கு போராடு, பரந்தூருக்கு போராடு. இவற்றிற்கு போராடி அந்த வேங்கவேலில் எவ்வளோ அயோக்கியத்தனம், சொந்த ஜாதிக்காரனே கலந்தான் என்று இந்த அரசாங்கத்தை எக்ஸ்போஸ் தம் அது செய்ய. இங்கே அந்த விமான தளத்தை ஓக்காமல் வரக்கூடாது. திரும்ப திரும்ப போ. என்ன செய்து விடுவார்கள்? அந்த மக்கள் தயாராக இருக்கிறார்கள். வேறு மாநிலத்துக்கு போகிற அளவுக்கு ஒரு விழுந்துவிட்டார். அவர்களெல்லாம் திரட்டி கொண்டு நீ போராடி. எவ்வளோ பெரிய சிறை வைத்திருக்கிறார்கள் உங்கள் எல்லோரையும். ஒரு 50,000 பேர், 1,00,000 பேரை திரட்டு, 1,00,000 பேரை உள்ளே வைப்பதற்கு சிறை வைத்திருக்கிறானா திமுககாரன்? கிடையாது. அதே மாதிரி வேங்கவேலுக்கு போ. வழக்கு தொடுக்கிறாயா இல்லையா? கட்டாயம் ஏற்படுத்தினால் நீதிமன்றம் பதறும், அரசாங்கம் பதறும், அதிகாரிகள் பதறுவார்கள். எப்படி இதை எதிர்கொள்வது என்று தெரியாது. ஒரே ஒரு விஷயத்தில் இஷ்யூவை உருவாக்கி இஷ்யூ ஏற்கனவே இருக்கிறது. there is an issue already. ஓகே, அந்த இஷ்யூவின் மீது நீங்கள் போராடுகின்ற போது your honesty will be revealed. இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன மிஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் இயல்பாவே ஒரு கட்சியிலேருந்தே வரணும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் இவன் இன்னும் அதெல்லாம் சொல்லலை. ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டி அப்படி எல்லாம் இந்த பாருங்க. இவன் என்ன பண்ணுவான்னா, மேனி நோகாமல் உனக்கு ஓட்டு பெறுவதற்கு வழி சொல்கிறேன் என்று சொல்வான். அப்படி மேனி நோகாமல் பெற முடியாது. யூ cannot become a பிகர் பார்ட்டி. அப்புறம் நீங்கள் ஆட்சி வரட்டும், தானாக வரும். அதற்கெல்லாம் வழிமுறைகள் உத்தியெல்லாம் கிடையாது. இதெல்லாம் கிஷோர் குமாரால் வர வைக்க முடியும் என்றால் கிஷோர் குமார் ஒரு வலிமையான தலைவனாக பீகாரிலே உருவாகியிருக்க வேண்டும். இந்த ஆரோக்கிய ஜானாலும் முடியாது, இவர்களால் முடியாது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் நேர்மையாக இருங்கள், ஒரு மக்களை நேசியுங்கள். இந்த மக்கள் வாயில்லாதவர்கள், குரல் இல்லாதவர்கள். they are voiceless. you give voice to them. இல்லை, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்குன்னு ஒன்று வேணும். இல்லை, அதை பிரசாந்த் கிஷோர் செஞ்சு கொடுப்பாரு. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அதை ஒரு நம்பரை கன்வெர்ட் பண்ணி அதை சீட்டாக கன்வெர்ட் பண்ணுறது கிஷோர் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் மக்களிடம் போங்கள், போராடுங்கள், சிறைக்கு போவதற்கு தயாராக இருங்கள். உங்களுடைய கட்சி வலிமை பெறும் என்று என்னை போன்றவர்கள் சொல்ல முடியும். கல்யாண சுந்தரத்தை போன்றவர்கள் எம்ஜிஆரிடம் சொல்ல முடியும். காமராஜருக்கு யோசனை சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அண்ணா ஆட்சிக்கு வருவதற்கு ராஜாஜி வகுத்து கொடுத்தது ஒரு உத்தி தான். ஏற்கனவே இந்த கட்சிகள் இருக்கின்றன. இப்பொழுது ஒரு புதிய உத்தி தேவைப்படுகிறது. அந்த போர் முறைக்கு வாக்குகள் சிதறுகின்ற காரணத்தினால் எதிரி வெல்கிறான் என்பதை கண்டறிந்து இந்த வாக்குகள் எல்லாம் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் மூலம் ஒன்று சேர்ந்தால் எதிரி தோற்பான் என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது 26க்கும் அது பொருந்தும். அந்த ராஜாஜி கண்டறிந்து சொன்னார். இதை சொல்வதற்கு கிஷோர்கள் தேவையில்லை. கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியல் யோசனை சொல்லித்தான் எம்ஜிஆர் மேலான நிலைக்கு வந்தார். இவர்கள் என்ன செய்வார்கள்? இவர்கள் வெறும் ஸ்லோகங்களை சொல்வார்கள். இவர்கள் சும்மா அப்படி பண்ணு இப்படி பண்ணு ஒரு 10 தரம். இந்த ஏற்கனவே ஸ்டாலின் வந்ததற்கு கிஷோர் காரணம் அல்ல, நான் சொல்லுகிறேன். அது ஒரு 300 கோடி ரூபாய் செலவழித்தார். அதாவது இது யாரும் முடியும். இவர் ஒவ்வொரு கிராமத்துக்காக கூட்டிக் கொண்டு போவார். ஸ்டாலின் கடை தெருவில் நடப்பார். ஸ்டாலின் வரப்போகிறார், விடியல் தரப்போகிறார் என்று பாட்டுகள் முழங்கும். இப்படி இது ஒரு ஏமாற்று அரசியல், வெகு காலத்துக்கு நடக்காது. உண்மையாகவே
நீங்கள் மக்களிடம் ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்தால் அவருடைய சிக்கலில் போய் தலை கொடுங்கள். உங்களை விட்டு போகவே மாட்டார். சார், இன்னைக்கு விடியல் அரசு அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாலின் அந்த டேக் பண்றாருன்னா அது அந்த கேம்பெயின்லேருந்து முன்னெடுக்கப்பட்ட விஷயம் தான். இப்போ ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்ற அந்த பிரசாந்த் கிஷோர் டீம் வகுத்து கொடுத்தது வந்து தான் இன்னைக்கு விடியல் அரசுங்கிறதே வந்து நிக்குது. அப்ப எவ்வளவு இம்பாக்டா இருந்திருக்கு அவர் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்க ரொம்ப தெளிவா பேசுவதாக நினைப்பதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதாவது ஒரு கொள்கை சார்ந்து இந்தியை எதிர்த்து போராடினார்கள். அண்ணாவுக்கெல்லாம் ராஜாஜி சொன்ன யோசனையை தவிர ஆட்சிக்கு வருவதற்கு அந்த கட்சி மிகச்சிறப்பாக கட்டமைக்கப்பட்டு வளர்ந்தது. அவர்களுக்கு உண்மையாக ஒன்று இருந்தது, மொழி மீது பற்று. அதனால் உண்மையாக ஒரு இந்திய எதிர்ப்புணர்ச்சி இருந்தது. சும்மா இந்த கட் அவுட் அரசியலெல்லாம் அண்ணா நடத்தி வெளிவரவில்லை. நீங்கள் இதில் தோற்று போவீர்கள், வீணாக போவீர்கள், பிறகு மனம் சோர்ந்து போவீர்கள். நான் சொல்லுகிறேன். அதனால் கட்டமைக்கப்பட்ட கட்சி, பெரும்பணத்தோடு இருந்த கட்சி, 10 ஆண்டுகள் ஆண்டு அந்த கட்சியின் மீது, அதிமுக மீது ஒரு சரிப்பு ஏற்பட்டு கொண்டிருந்த காலத்தில் இந்த கிஷோர் உள்ளே வந்து நுழைந்து விடியல் தர போகிறார் என்ற பாட்டை முன்வைத்திருக்காவிட்டாலும் ஸ்டாலின் வருவார். ஏற்கனவே வந்தார்கள். இதுக்கு ஸ்டாலினை ஒரு தலைமையாக, ஒரு விளம்பரமாக எல்லாரிடம் கொண்டு போய் இவர் தான் வரப்போகிறார், இவர் தான் ஒரு பிராண்டிங், அவ்வளோதான். இந்த பிராண்டிங்கை லக்ஸு சோப்புக்கு செய்வது போல செய்கிறார்கள். லக்ஸு சோப்புக்கு வைஜெயந்தி மாலாவை வைத்து செய்வது போல இந்த கிஷோர் போன்றவர்கள் பெரிய விளம்பரங்களை செய்து இதை பூஸ்ட் பண்ணுகிறார்கள். அரசியலுக்கு, என்னுடைய கருத்து, அரசியலுக்கு நீங்கள் காரியம் செய்கின்ற போது பத்திரிகைகள் உங்களுடைய செய்திகளை சுமக்கின்றன. என்னை போன்ற தெளிவான சிந்தனையை வெளிப்படுத்துகின்ற போது பத்திரிகைகள் சுமப்பதில்லையே தவிர, என்ன வாட் ஆர் யூ என்று கேட்பான். ஆர் யூ மேயர், ஆர் யூ என் எம்எல்ஏ, ஆர் யூ மினிஸ்டர், ஒய் ஷுட் ஐ என்று சொல்வான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நல்ல கருத்துக்களை பத்திரிகைகள் எடுத்துக்கொண்டு போனாலே கலவரம் ஏற்படும். கருத்துக்களுக்கு கலவரத்தை உண்டாக்குகின்ற தன்மை உண்டு. இவர்கள் செய்ய மாட்டார்கள். அது ஒரு பக்கம் இருக்குது. இவர்களுக்கு விளம்பரம் எத்தனையோ நிலைகள் அவர்களுக்கு. ஆனால் பிரசாந்த் கிஷோர் நீங்கள் சொன்ன மாதிரி பிரதமர் மோடி அவர்களை வளர்ச்சி நாயகன் முன்னிறுத்தி, குஜராத் மாடல் முன்னிறுத்தி கிட்டத்தட்ட நீங்கள் 3 யார திரு பிரசாந்த் கிஷோர் 2014 அவங்க தானே ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க பிரதமர் மோடிக்கு. 2014 அவங்க டீம் தான் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அந்த குஜராத் மாடல் ஆரம்பிச்சு இவர் தான் வளர்ச்சி நாயகன்ற கேம்பெயின். இல்லை, இது எப்பொழுது வருகிறது என்றால், அதாவது கார்ப்பரேட் நிறுவனங்களைப் போல அரசியல் கட்சிகளை ஆக்குவது நல்லதில்லை. இத்தகைய ஒரு பணம் வைத்திருக்கிறவன், ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறவன், இதுபோல உத்திகளை தேடி தருகின்ற மனிதர்களால் தப்பான மனிதர்களும் அதற்கு வருவார்கள். சார், சோஷியல் இன்ஜினியரிங் ஃபார்முலா ஒர்க் பண்ணி கொடுக்கறதும் பிரசாந்த் கிஷோர் டீமோட வேலை. சோஷியல் இன்ஜினியரிங், சமூக ரீதியில வாக்குகள் எப்படி பிரியுது, எப்படி அந்த வாக்குகளை ஒருங்கிணைக்கணும்ன்ற மாதிரியான மைனூட் ஒர்க்கும் அவங்க பண்ணி தராங்களே சார். அதெல்லாம் கட்சிகளுக்கு உதவி செய்யும்ல? இல்லை, நான் சொல்கிறேன், அரசியல் தலைவன் என்பவன் இப்போ ஜாதி வாரியாக வாக்குகள் பிரிக்கின்றன, ஜாதிகளை எப்படி வசப்படுத்துவது என்று ஒரு மனிதனுக்கு கற்பிக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஜாதியை சேர்த்துக்கொள், இந்த ஜாதி செய்கிறான், அந்த ஜாதி பகை, இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்று வைத்துக்கொள். நான் சொல்கிறேன், உண்மையாகவே நீங்கள் ஒரு நல்ல கொள்கையினுடைய அடிப்படையில் ஆட்சிக்கு வருவது என்பது 2ஆம் கட்டம். நாம் அந்த வலுவாக ஊன்றி வருவீர்கள். திமுக வருவதற்கு 15 நாட்கள் எடுத்துக்கொண்டு வலுவாக ஊன்றி வருவீர்கள். வெறும் தந்திரங்களின் மூலம் லக்ஸு சோப்பு தகுதி இல்லையோ அதை எப்படி விளம்பரப்படுத்தி அதை எப்படி உங்களை வாங்க வைத்து விடுகிறார்களோ அதுபோல் உங்களை அதிகாரத்தை பெரும்படி வைப்பதற்கு பணம் வைத்திருக்கிற எவனை வேண்டுமானாலும் செய்வார்கள். அவர்கள் பணம் வைத்திருக்கிற எவனை வேண்டுமானாலும் செய்வார்கள். கொஞ்சம் அடிப்படை இருந்தால் போதும், அதை தூக்கி விடுவதற்கு முயல்வார்கள். எப்படி அதுக்கு உண்மையாக ட்ரூ சர்வீஸ் டு தி நேஷன் என்று இருந்தால்தான் நல்ல மனிதர்கள் ஆட்சிக்கு வர முடியும். நல்ல மனிதர்கள் இப்பொழுது ஒன்றும் இல்லாமல் ஆட்சிக்கு வந்து என்ன செய்வது? இங்கே இருக்கிற தொண்டனெல்லாம் எந்த வகையான இந்த சமூகத்தின் தாக்கம் உள்ளவன், இந்த கன்சியூமர் சொசைட்டியிலே வாழ்கிறவன், எந்த நேர்மை நெறி சார்ந்த வாழ்க்கையும் இன்றைய தலைமுறைக்கு இல்லை. அது உண்டாக்கப்படவில்லை. அது காந்தி காலத்தில் உண்டாக்கப்பட்டு ஒரு 50 ஆண்டுகள் இருந்து மறைந்து விட்டது. இப்பொழுது பொது வாழ்க்கை என்பது தொண்டு, அது தியாகம், அது பற்றற்றது. அந்த கருத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைமை ஒன்று ஒரு நாள் வரும். வந்த பிறகு இவன் எல்லாம் உண்ணி உடம்பிலிருந்து உதிர்வது போல உதிர்வான். ஆனா இன்னைக்கு இருக்கிற தேர்தல் அரசியல்ல இவ்வளவு தூய்மைவாதம் பேசினா எப்படி வெற்றி கிடைக்கும்? இல்லை, தூய்மைவாதத்தை நோக்கி நீங்கள் திரும்பினாலே நாட்டின் போக்கு மாறும். இப்போ அவன் செஞ்ச வேலையை நீ செய்வதன் மூலம் கொஞ்ச நாளைக்கு நீனும் இந்த அதிகாரத்தில் இறங்கி 28 கார் முன்னும் பின்னும் போக ஊர்வலம் வரலாமே தவிர பெரிய நன்மையோ மாற்றமோ வரலாற்றில் பெரிய திருப்பமோ ஏற்படுத்த உங்களால் முடியாது. நான் சொல்லுகிறேன், உண்மையாகவே நீங்கள் பாடுபடுங்கள். ஒருவேளை நீங்கள் ஆட்சிக்கே வரவில்லை என்றாலும் கூட
நீங்கள் வரலாற்று மனிதனாவீர்கள். ஒன்று மட்டும் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஜெயபிரகாஷ் நாராயணன் என்கின்ற தனி மனிதன் இந்தியாவின் போக்கை பிரட்டி விட்டான். இந்திரா காந்தியினுடைய வல்லமை மிகுந்த அரசாங்கம் கடலில் தூக்கி எறியப்பட்டது. இந்திரா காந்தி அவர் இறந்தபோது கண்ணீர் விட்டு கொண்டு நிற்க வேண்டிய நிலையை அவன் ஏற்படுத்தினான். நாம் அந்த சாவுக்கு போகாவிட்டால் இந்த உலகம் நம்மை மன்னிக்காது என்று இந்திரா காந்தி ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய சாவுக்கு வந்தார். அந்த மனிதன் வாழுகின்ற போது சிறைக்கு போய் எல்லாம் பண்ணி நாட்டினுடைய ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அரசியலை மாற்றி விட்டான். ஒரு மனிதனுடைய சிந்தனை, அவனுடைய நேர்மை, அவன் முன்வைத்த கொள்கை, அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அந்த கட்சி இந்த கட்சி எல்லாரையும் திரட்டி கொண்டு காங்கிரஸ் ஜனதாவாக ஆக்கி, அது ஸ்ட்ராட்டஜி. எய்ம் டு எராடிகேட் அத்தாரிட்டேரியனிசம். அதுதான் முக்கிய நோக்கம். கொள்கை என்பது ஒன்று இருக்கிறது. அந்த கொள்கையை செய்வதற்கு உத்தி என்பது சிதைந்து கிடக்கிற மனிதர்களை ஒன்று திரட்டுவது. இங்க கொள்கையே இல்லைங்கிறீங்க. முதல்ல கொள்கையை வைத்துக்கொள் என்று நான் சொல்லுகிறேன். போனாய், அப்புறம் பிறகு வந்து விட்டாய், பிறகு அதை பற்றி பேசுவதில்லை. வேங்க வேல் கிடக்கிறது. இது மாதிரி 100,000 இருக்கின்றன. அது இருக்கட்டும், உனக்கு பிடித்தால் வச்சுக்கூட, இல்லாவிட்டால் கட் அவுட் எடுத்து. வெறும் கட் அவுட்டால் ஒன்றும் ஆக போவதில்லை. எனக்கு அப்பொழுதே இந்த கட் அவுட் வைத்தன்றே எனக்கு இந்த கட்சி எவ்வளவு தேரும் என்று ஐயம் வந்துவிட்டது. இது என்ன, அஞ்சலை அம்மாள் இந்த கான்ஸ்டிடியூஷனல் பாலிடிக்ஸில் செய்ய போவது என்ன, வேல் நாச்சியார் செய்ய போவது என்ன என்று ஏதாவது வேண்டாமா? நான் அரசியல் கட்சி நடத்தினால் ராஜராஜ சோழனை அடிப்படையாக வைத்து கொண்டால் என்ன, அது நிகழ்கால அரசியலுக்கு காந்தியை வைத்திருக்கிறேன். அவன் தான் கான்ஸ்டியூஷனல் பாலிடிக்ஸுக்கு நமக்கு வழிகாட்டத்தக்க. ஆகவே ஏதோ ஒன்று ஜாதி வாரியாக வைத்துக் கொள்கிறேன். இந்த சிந்தனையே தப்பான சிந்தனை. ஒரு பெரிய ஜாதி, அதுக்கு ஒரு அம்மாவை வை, இன்னொரு பெரிய ஜாதி, அதுக்கு ஒரு அம்மாவை வை, அப்புறம் இன்னொருத்தன் கிளம்புறேன், ஏண்டா காகிதம் எழுத்து வைக்கல, நான் உன்னோட வரவா வேண்டாமான். இதெல்லாம் அப்புறம் கட் அவுட்டை தவிர வேறு ஒன்றும் இருக்காது. நம்முடைய எனக்கு இது யோசனை போதாமல் நடத்துகிறார்கள். ஒரு கூட்டம் இருக்கிறது, திமுக எதிர்ப்புணர்ச்சி இருக்கிறது. இந்த எதிர்ப்புணர்ச்சியை சரியாக பயன்படுத்தி வென்று வருவதற்கு நமக்கு உண்மையிலேயே ஒரு ஆவேசம் இருக்க வேண்டும். அதெல்லாம் இருந்தால் பெருமெற்றி பெறுவார். இல்லாவிட்டாலும் சேர்த்துக்கிறாரு. நீங்க பாக்கலையா? எந்த சைடும் மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம பலத்தை கூட்டிக்கணும். அதுக்கு இவங்களெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லா பலத்தையும் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறது சரியான உத்தி கிடையாது. வெறும் கட்டிக்காரத்தனத்தினால் ஏற்படுகின்ற ஒன்று வேறு, உண்மையான ஆவேசத்தின் மூலம் ஏற்படுகின்ற ஒன்று வேறு. அது சின்னமாக இருந்தாலும் கூட நான் சொல்லுகிறேன், ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய ஆவேசம் எல்லாரையும் உங்களை நம்பிக்கை உள்ள வைத்து உங்களை சுற்றி நிற்க வைக்கிறது. பிறகு கட்டிக்காரத்தனமாக எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறீர்கள். நேர் எதிரான சோசியலிஸ்டும் பாரதிய ஜனதாவும் ஒன்று சேர வேண்டிய நிலை வந்தது. காங்கிரஸ் உள்ளே வர வேண்டிய நிலை வந்தது. ஆகவே இதுதான் முறை. இதில் வருகின்ற வெற்றி தான் நல்ல அழுத்தமான அத்திவாரத்தின் மீது, அடித்தளத்தின் மீது கட்டப்படுகின்ற மாளிகையாக இருக்கும். இல்லாவிட்டால் அது ஆட்டம் கண்டு கொண்டே இருக்கும். நம்முடைய அப்புறம் நீங்கள் சொன்னீர்களே, காசுக்கு விற்கிறான் பதவிகளை எல்லாம், பதவிக்கு பணம் கொடுத்து வாங்குகிறார்கள் என்றெல்லாம் கட்சி ஆரம்பித்து 10 நாளிலேயே இந்த மாதிரியெல்லாம் விவகாரங்கள் வரக்கூடாது. நம்ம அது இல்லை என்கின்ற எண்ணத்தை அவர்களுக்கே உண்டாக்க வேண்டும். We are here to serve the people. We are here to give a clean government. அது உனக்கு பிடித்திருந்தால் யூ ஃபாலோ மீ, அதர்வைஸ் நான் வெற்றி பெறவில்லை என்றால் தப்பு சொல்லுங்கள். நாட்டில் அதிர்வு ஏற்படும். இதெல்லாம் கிஷோர் ஒன்று சொல்ல வேண்டாம், அது சரியாக வெல்ல வேண்டியது. நான் சொல்லுவேன், இது நான் சொல்வதை சொல். நம்ம we are here to serve the people. சரியாக இருந்து நாம் ஆட்சிக்கு போய் அந்த தூய ஆட்சியை வழங்க முடியும் என்றால் நாம் ஆட்சியை பெறுவோம். அதுக்கு தயாராக இருக்கின்றவன் மட்டும் என் பின்னால் வா. உனக்கு எல்லாரும் இவ்வளவு பெரிய கூட்டம் எனக்கு வேண்டுமென்று இல்லை. எனக்கு கன்விக்ஷன் உள்ள மனிதர்கள் வேண்டும், கொள்கையில் பிடிப்புள்ள மனிதர்கள் வேண்டும். ஏனென்றால் பெரிய அழுக்கு, அடர்ந்த அழுக்கு அங்கே அப்பி போயிருக்கிறது. அதை எரித்து அகற்ற வேண்டும். ஆகவே அதற்குரிய நெஞ்சில் வேகம் உள்ளவன், வேக்காடு உள்ளவன் என்னோடு வா என்று சொன்னால் என்ன புதிய குரலாக இருக்கிறது. somebody is calling us, it is a new voice, it is a new thought. இதெல்லாம் பிரசாந்த் கிஷோரால பண்ண முடியாதுன்றீங்க? அதெல்லாம் பண்ண முடியாது. அவர் காசு வாங்கி கொண்டு அவர் என்ன செய்வார்? இல்லை அவர் நான் சொல்லுகிறேன், எம்ஜிஆரை உருவாக்குவதற்கு கல்யாண சுந்தரம் மாதிரி அறிவுடையவர் வேண்டும். அண்ணாவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு ராஜாஜி மாதிரி உத்தி வகுப்பாளர் வேண்டும். மோடி ஆட்சி கொண்டு வரதுக்கு பிரசாந்த் கிஷோர் மாதிரி தேவை, விஜய் ஆட்சி கொண்டு வரதுக்கு பிரசாந்த் கிஷோர் தேவை. அவர்களால் தான் வந்ததா என்று சொல்ல முடியாது. செய்தார்கள். மோடியை கொண்டு வருவதற்கு அவரை ஒரு விளம்பர சோப்பாகத்தான் ஆக்கி. பழக்கற்பையா அவர்களுக்கும் விஜய் தரப்புல இருந்து அழைப்பு வந்ததா ஒரு தகவல் சமூக இதை விடாமல் அந்த காலத்திலிருந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். என்னை அவர் அழைத்ததே இல்லை, நான் அவருக்கு தேவையும் இல்லை.
அதெல்லாம் உண்மை இல்லை. இல்ல நீங்களும் திரு ஐயநாதன் அவர்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் திரு பழக்கருப்பையா அந்த இடத்த ஃபில் பண்ண போறாருங்கிற மாதிரி தகவல்லாம் சமூக ஆண்டுகளாக என்னை விஜயோடு சேர்த்து விட வேண்டும் என்று ஒரு கூட்டம் விடாமல் முனைந்து கொண்டிருக்கிறது. சர்க்கார அங்கே போய் சேர்ந்து விடக்கூடாது, சேர்ந்து விட்டால் இவன் வேகப்படுத்தி விடுவான் என்று ஒரு கூட்டம் இடைவிடாமல் எவனை சேர்த்து கொண்டால் இவனை சேர்த்து கொண்டு விடாதீர்கள் என்று பயப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன், நான் வாழ்வினுடைய மாலை பொழுதிலே இருக்கிறேன். வாழ்வின் தன்மை என்ன என்று எனக்கு தெரியும். நல்ல காரியத்தை செய்ய முடியும் என்றால் செய்வதற்கு நாம் துணையாக இருப்போம். அது நடக்கவில்லை என்றால், நாடு அத்தகைய சூழலை ஏற்படுத்தவில்லை என்றால் அது நம்முடைய குற்றம் இல்லை. ஆனால் நம்முடைய எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும். அதெல்லாம் எனக்கு கிடையாது. அது இருந்தால் நான் ஏன் இப்படி பேசுகிறேன்? அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு தேவை என்றால் என்னிடம் வருவீர்கள், என்னிடம் பேட்டியை பெறுவீர்கள். அதில் வேண்டாம் இவர் இப்படிப்பட்டவர் என்றால் வெளியே நிற்பான். அவ்வளவுதானே தவிர நான் எப்பொழுதும் நானாகத்தான் இருக்கிறேன். அதனால் யார் அழைக்க வேண்டும் என்றும் இல்லை. யார் அழைக்க வேண்டும் என்றால் என்னுடைய பேச்சு வேறாக இருக்கும். இப்படியா இருக்கும், இப்படியா இருக்கும். நீ இப்போ இவெல்லாம் ஒன்று கொண்டு வர முடியாது. நேர்மையாக மக்கள் இறங்கு, அந்த பரந்தூரை காப்பாற்றி நிறுத்து. ஒரு தடவை போவது நடக்காது. அதே மாதிரி எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையில் இறங்கினாலும் விறுவிறு என்று ஒரு கூட்டம் கூடுகிறது என்றால் அது கலையும். ஒரு கூட்டம் கூடுகிறது என்பது பெரிய விஷயம் இல்லை. நீ நடிகர் என்கின்றால் கூட்டம் கூடும், பிறகு அந்த கூட்டம் தானாகவே கலைந்து விடும். இதற்கு முன்னால் பல நடிகர்கள் இருந்தார்கள், அவர்களெல்லாம் வெற்றி பெறவில்லை என்பதற்கு காரணம் என்ன? 4%, 5% வாக்குகளை பெற்றார்கள், 10% வாக்குகளை பெற்றார்கள். விஜயகாந்தெல்லாம் இறந்து போய்விட்டார்கள். நல்ல அக்ரெசிவ் பாலிட்டிஷியன், அது வேறு. ஆனால் எதற்காக என்றால் நீங்கள் இறங்குங்கள். வெற்றி என்பதும் தோல்வி என்பதும் அது நம்முடைய கையில் இல்லை, அது விதியின் கையில் இருக்கிறது என்று நான் நம்புவேன். நீங்கள் நம்ப வேண்டாம். ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தோம், அவ்வளவுதான் முக்கியம். அது தானாக இறை அருள் உங்களுக்கு துணை இருக்கும். நல்லதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் பாடுகளை மேற்கொள்ளுங்கள். இயேசுவை விட பாடுவை மேற்கொண்டு உலகத்தில் எவன் இருக்கிறான்? நம்மால் அதெல்லாம் முடியாது. கொஞ்சமாவது அதனாலே அது நம்முடைய கருத்துக்களை பொறுத்தது தான். அதெல்லாம் நடந்தால் நாட்டுக்கும் நல்லது. ஒரு மனிதர் வந்தால் நாட்டை மாற்றி அமைத்தார் என்று. காந்திக்கு பிறகு நாட்டை மாற்றி அமைக்கக்கூடிய மனிதர்களே வரவில்லை. வாருங்கள், இது நான் பியூர் சர்வீஸ். இறங்கு. இந்த கிஷோரெல்லாம் வர வேண்டாம். மக்கள் உன்னை சூழ்ந்து கொள்வார்கள். இந்த பரந்தூரை மீட்டு காட்டு. நீ எல்லா மக்களும் வா, பார்ப்போம். நஞ்சை நிலத்தில் விமான ஓடுதெல்லாம் அமையவே முடியாது என்பதை நிறுத்து. மக்கள் உன்னை சூழ்ந்து நிற்பார்கள். பிறகு இந்த அரசாங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. சேலம் 8 வழி பாதை தூக்கி எறியப்பட்டது, டங்ஸ்டன் தூக்கி எறியப்பட்டது. மக்கள் நின்ற காரணத்தினால் ஸ்டாலின் போய் அதில் குளிர் வாய்ந்து கொண்டாரே தவிர 18 கிலோமீட்டருக்கு அந்த மக்கள் நடந்தார்கள். அவர்கள் மத்திய அரசாங்கம் ஸ்டாலினுக்கு பயப்படாது என்று தெரியும். அவர்களே இதை களத்தில் இறங்கி போராடினார்கள். பரந்தூர் மக்கள் களைத்து போயிருக்கிறார்கள் 2 ஆண்டுகளாக. நீ போ, உற்சாகமூட்டு, அதை மீட்டுக் கொடு, வேங்கவேலை மீட்டுக் கொடு, காரியங்களில் இறங்கு. நான் காரியம் செய்கின்றேன். நான் வாக்கு பெற்று அதிகாரத்தில் இருந்தால் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். இல்லாவிட்டாலும் அதிகாரத்தில் இருக்கின்றவன் என்னை மீறி நடத்த முடியாது என்கின்ற நிலையை நீ ஏற்படுத்து. இந்திரா காந்தியை தூக்கி வீசி விட்டார் ஜெயபிரகாஷ் நாராயணன். என்ன செய்ய முடியாது? நமக்கு மன வலிமை வேண்டும், மன தூய்மை வேண்டும், அவ்வளவுதான். Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.